பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீ சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் என்ன மகிழ்ச்சியாக நினைக்கிறாங்க? கண்களிச்சதெல்லாம் அனுபவிக்கணும், மாம்சம் விரும்பினதெல்லாம் செய்யணும், நம்ம மனசு நினைக்கிறதெல்லாம் செய்துக்கிட்டே இருந்தால் அதான் அனுபவிக்கிறது. அப்படி தப்பான எண்ணிக்கொள்கிறாங்க. அதான் பிரச்சனை. ஆண்டவர் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நல்லா இருக்கணும், அப்படி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதில் தப்பே கிடையாது. அப்போ சிலர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, சிலர் படித்து முடித்து வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, சிலர் வேலை பார்க்குறீங்க, சிலர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? படிக்கிற காலத்தில் படிக்கணும், படித்து முடித்த பிறகு ஒரு வேலை, சம்பாத்தியத்திற்கான வழி, வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பளம் வாங்கின பிறகு இனி குடும்பம் நடத்தக்கூடிய தகுதிக்கு வர்றீங்க. அதுக்கப்புறம் தான் அதை குறித்து யோசிக்கணும். அதற்காக ஜெபம் பண்ணி, அதற்காக பெற்றோர் இருக்கிறாங்க, ஒரு சரியான ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையணும். இதையெல்லாம் மாற்றுவதற்கு பிசாசு கிரியை செய்வான். நம்ம எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், பைபிள் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இதுதான் வாழ்க்கையின் சட்டம். ஒரு வாலிப வயசில் இப்படி தான் இருக்கணும், குடும்பம்னா அதுக்கு இப்படி தான் இருக்கணும், ஒரு கணவன் மனைவின்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு வாலிப பெண் பிள்ளைன்னா அப்படி இருக்கணும், வாலிப பையன்னா அப்படி, எல்லாத்துக்கும் பைபிள் இருக்குது. அந்தந்த காலம் அது மாதிரி. இந்த நாட்களில் செல்ஃபோன் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் சமுதாயத்திற்கு. இட் இஸ் எ பிளஸ்ஸிங். அதாவது கண்டுபிடிப்புகள் கடைசி காலத்தில் அறிவு பெருத்து விடும், பெருத்து போகும், இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் வரும்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. டிவின்னு எடுங்க, கம்ப்யூட்டர்னு எடுங்க, செல்ஃபோன்னு எடுத்துக்கொள்ளுங்க, ஐபேடுன்னு எடுங்க, எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது. அதே சமயத்தில் ஆண்டவர் எதெல்லாம் நன்மையாக மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்குள்ளே சாத்தான் நுழைந்து விடுகிறான். அதில் தீமையானதை விதைக்கலாம், பாவத்தை விதைக்கலாம், வாலிபர்களை வழி தப்ப பண்ணலாம் என்று பல தந்திரமான காரியத்தை செய்கிறான். அதனால தான் எல்லா நன்மையான காரியத்துக்குள்ள ஒரு தீமை நுழைந்து விடுகிறாரு. செல்ஃபோன் நல்ல காரியத்துக்கு தான், ஆனால் அதுக்கு அடிமையாகி விடக்கூடாது. அது எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியணும். எந்த அளவுக்கு அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதில் கவனமாக இருக்கணும். அது உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி அவசியமானதற்கு பயன்படுத்தும்படிக்கு கவனமாக இருக்கணும். இல்லாட்டா உங்களுடைய நேரத்தை அது கொண்டு விடும். நீங்கள் படிக்கிற நேரம், வேலை செய்கிற நேரம், தூங்குகிற நேரம், நீங்கள் ஜெபிக்கிற நேரம், உங்களுடைய நேரத்தை அது மூலமாக பிசாசு அழித்து விடுவான். ரொம்ப கவனம். அதை பயன்படுத்துகிற விதம். யாரோட பேசுகிறீங்க, எப்போ பேசுகிறீங்க? பகல் நேரத்தில் உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பேசுகிறாங்கன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு வரலாம். அப்பா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு உட்காந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருந்தால் பேரண்ட்ஸ் கேட்பாங்க தானே? அது தப்பா? அப்படி கேட்கலன்னா தான் அவங்க சரியான பேரண்ட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் தெரியாமல் ரகசியமாக செய்தாலும் ஒரு நாள் அதை தற்செயலாக பார்த்துட்டா கூட அந்த பெற்றோருடைய உள்ள எவ்வளோ வேதனைப்படும். நம்ம பிள்ளை, நம்ம பையன், அவன் தூங்குறான்னு நினச்சா 1 மணிக்கு உட்காந்துட்டு யார் கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, இது அவசியமா? யோசித்து பாருங்கள். நீங்களே யோசித்து பாருங்கள். அது சரியா? உங்களுக்கு தெரியும் அது தப்புன்னு, ஆனால் உங்களுக்கு அது தப்புன்னு மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அதான் பிரச்சனையே. உங்களுக்கு தெரியும் அது தப்பு, உங்களுடைய மனசாட்சியை வாதிக்கும். நீங்கள் அப்படியே பார்த்து மற்றவங்க தெரிஞ்சிருமோ கேட்டுருமோன்னு தான் பேசுகிறீங்க. உங்களுக்கு தெரியுது தப்புன்னு, ஆனால் மற்றவங்க அது தப்புன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும், நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. இதுதான் நம்முடைய சுபாவம், இயற்கையாகவே நம்முடைய. அதனால தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் 1 மணிக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன், ஓகேவான்னு கேட்ட ஆண்டவர் சொல்லுவார், தூங்குகிற டைம் மகனே, மகளே, இது தூங்குகிற டைம். அதிகாலை எழும்பி நீ ஜெபிக்கணும், அப்புறம் பாடங்களை நீ படிக்கணும். இப்போ உட்காந்து எதுக்கு பேசுகிற? காலையில் பேசிக்க. 5 நிமிஷம் ஃபோனில் பேச வேண்டியதுக்கு 1 மணி நேரம் உட்காந்து எதுக்கு சேட் பண்ணுற? ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுற? இயேசு அப்படி தான் சொல்லுவார். நீ பேசவே கூடாது ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். எந்த மாதிரி ஃப்ரெண்டு? அவங்க என்ன பாலினத்தை சார்ந்தவங்க, அது பாயா கேளா, அவங்ககிட்ட எவ்வளோ தூரம் இருந்தவங்க பேச்சு, அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் பேச்சினுடைய நாகரிகம் எப்படி, இதெல்லாம் கவனமாக இருக்கணும். அல்லது
அது வழியாய் சாத்தானுடைய வாழ்க்கையை பாதிச்சிருவாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு போனாங்க. எத்தனை பேர் ஜெபிக்க கவுன்சிலிங் வரும்போது வாலிப்பிள்ளைங்க அழுகிறாங்க. செல்ஃபோன் சாட்டிங் பண்ணி என் லைஃபு போச்சு, படிப்பு போச்சு. எத்தனை பேர் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, இன்னும் 3 வருஷம் கழிச்சு காலேஜ் முடிகிற டைமில், எல்லாம் முடிஞ்சு போகிற டைமில், அப்போ தான் அந்த தோல்விகளின் மொத்தம் உங்களுக்கு தெரியும். இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது யார் சொன்னாலும் எரிச்சல், கோபம் வரும். ஆனால் தோல்வி, ஏமாற்றம், அந்த வேதனை சந்திக்கும் போது ஏண்டா இதை பேசணும் அப்படின்னு வரும். சில யார் இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சாங்கன்னு அவங்க சலித்து கொள்ளுகிற சில வாலிபரை நான் பார்த்துருக்கிறேன். அந்த அளவிற்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. செல்ஃபோன் அதுக்கு காரணம் அல்ல, அதை பயன்படுத்துகிற நீங்கள் தான் காரணம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தால், ஆண்டவர் உங்களோடு இருந்தால் அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவார். அதனுடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம கண்ட்ரோலில் அது இருக்கணும். அப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யோசித்து பாருங்க. இப்போ ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 34 சங்கீதம் 11 வசனத்தில், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதல். செல்ஃபோனை யூஸ் பண்ணும்போது கர்த்தருக்கு இந்த பயம் இருக்கணும். என்ன பயம் இருக்கணும்? யாருமே தெரியாது, ரூமில் உட்காந்து தனியாக சாட் பண்ணுறேன், தனியாக பேசுகிறேன் நினைக்கிங்களேன். பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், தெரியுமா அவங்களுக்கு? இயேசு பக்கத்தில் இருக்கிறார். அதான் பயம். நான் பேசுவதை என் இயேசு கவனிக்கிறார், நான் சாட் பண்ணுவதை என் இயேசு பார்க்கிறார். இந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு எங்கே கோயிலில் உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அங்கே போனால் ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சில் போய் பார்த்துட்டு இயேசுக்கு ஒரு கும்பிடு போட்டு வர்றேன்னு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ் ஆல்வேஸ் வித் யூ. நீங்கள் ரூமில் இருந்தால் ரூமில் அவர் இருக்கிறார், கிளாஸ் ரூமில் இருந்தால் கிளாஸ் ரூமில் அவர் இருக்கிறார், பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் அவர் இருக்கிறார், பார்க்குக்கு போனால் இயேசு அங்கே இருக்கிறார், உங்களை விட்டு விலக மாட்டார். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என் கூடவே அவர் இருக்கிறார். நான் அதை பயன்படுத்தும் போது, செல்ஃபோனு ஆனாலும் சரி, அது இன்டர்நெட் ஆனாலும் சரி, அதை எதை பயன்படுத்தினாலும் சரி, இயேசு பக்கத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு கர்த்தருக்கு குறித்த பயம் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுடைய லைஃப் சேஃப். நீங்கள் அனாவசியமாக பேச மாட்டீங்க. அப்படி யாராவது பேசினா கூட டைம் ஆச்சுது, ஓகே இதான விஷயம், நாளைக்கு நான் பேசிக்கொள்ளான்னு கட் பண்ணிடுவீங்க. இது தூங்குகிற டைம், காலையில் எழுப்பி நான் ஜெபிக்கணும், நான் படிக்கணும், இதுக்கு மேலே என்னால் முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லிடுவீங்க. யார் யார்கிட்ட உங்களுடைய பேச்சு எந்த அளவு வைத்து கொள்ளணும் அதுலேயும் கவனமாக இருக்கணும். என் ஃப்ரெண்டுன்னே சொல்லிட்டு போயிட முடியாது. இயேசு பார்க்குறாரு உன் பக்கத்தில் உட்காந்து. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். இயேசு என்னை கவனிக்கிறார், நான் பேசுகிறது செய்கிறது எல்லாம் இயேசுக்கு தெரியும், அவர் என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதை மறந்துடாருங்க. அது எப்பவும் மனசில் வச்சுருந்தா நீங்கள் எதையும் ஓவர் கம் பண்ணலாம், எதையும் நீங்கள் ஜெயித்தரலாம். எந்த நிலைமையில் நீங்கள் இப்போ லிமிட்டை தாண்ட மாட்டீங்க, பரிசுத்தமாக இருக்கலாம். அவர் உங்க கூட இருந்த ஆவியானவரே சொல்லுவார், கட் பண்ணு போதும், இதுக்கு மேலே பேசாத, அவ்வளோதான், செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வை அப்படின்னு ஆண்டு சொல்லுவார். இந்த மாதிரி அதுக்கு நீங்கள் அடிமையாயிடக்கூடாது. அது அடித்தாலே அவருடைய பயத்தை எடுத்து பார்க்கணும், போகணும், உடனே பதில் சொல்லணும், அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பிரயோஜனத்துக்கு அதை பயன்படுத்தணுமே தவிர அதுக்கு அடிமையாக்கி விடக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. அதில் உங்களுடைய பெற்றோர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள கவனிக்கிறாங்க, அவங்களுடைய உள்ள உடைந்து விடும். உங்களை நம்பி செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க. அது தப்பாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே உமக்கு பயந்து நான் நடப்பேன். என்னுடைய செல்ஃபோன், என்னுடைய இன்டர்நெட், நான் பயன்படுத்துகிற ஐஃபோன் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, உமக்கு பயந்து நான் அதை பயன்படுத்துவேன். நீர் என்னை கவனிக்கிறீர் என்கிற ஒரு இருதயத்தோடு நான் பயன்படுத்துவேன்னு சொல்லுங்கள். உங்கள் படிப்பு பாதிக்கப்படாது, தூக்கம் பாதிக்கப்படாது, உங்களுடைய ஜெபம் பாதிக்கப்படாது, உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாது, ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இதுவரை உங்களுடைய செல்ஃபோன் மூலமாக பல தவறுகள், உங்களுடைய படிப்பு நாசமாகி, உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பு, சிந்தனையில் பாதிப்பு, செல்ஃபோன் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், இதை நான் பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை, கிருபை எனக்கு தாரும், நான் அதை கண்ட்ரோல் பண்ணி நடத்த நீர் எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே,
அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா, இந்த அருமையான தம்பி, இந்த மகளை நீர் பாரும். படிக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், அவருடைய எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல வேலை அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்பா. அதற்காகத்தானே இந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டீர். உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த செல்போன் ஆனாலும் சரி, இன்டர்நெட் ஆனாலும் சரி, எதை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அதை பயன்படுத்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவர். அவளுக்கு ஆலோசனை கொடு, உதவி செய்யும். அந்த அடிமைத்தனத்தில் இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கிவிடும் ஆண்டவரே. அதற்கு அடிமையாகி விடாதபடிக்கு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அதை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அதன் வழியாக சாத்தான் உள்ளே நுழையாதபடி பாவ சிந்தைகள், பாவ தொடர்புகள், பாவ காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து அவருடைய சிந்தனைகளை, வாழ்க்கையை சீரழிக்காதபடி நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய வல்லமை நான் கடிந்து கொள்கிறேன். செல்போன் வழியாக, இன்டர்நெட் வழியாக கிரியை செய்கிற சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பொருளாத அந்த பிசாசின் தந்திரங்கள் விலகட்டும். ஒரு அற்புதமான விடுதலை தாரும். இன்று முதல் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எல்லாவற்றையும் தேவனுக்கு பயந்து செய்ய உதவி செய்யும். படிப்பை ஆசீர்வதியும், பெரிய வெற்றிகளை தாரும். மேல் படிப்பிற்கு வழிகளை திறந்து அவளை ஆசீர்வதித்து உயர்த்தும். நல்ல வேலைக்கு வழி திறந்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்தும். ப்ரமோஷன் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும். ஏற்ற காலத்தில் நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை அமைத்து தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.